ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து குமரன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ குமரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறேன், ரீச் ஆகவே மாட்டேங்குது. இங்கேயும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாவம் காவேரி என்னை தேடிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? நான் வெளியில வந்து சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்து காவேரி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிவின் வந்து 2 கப்ல டீ கொண்டு வராரு. அப்போ உடனே குமரனுக்கு ஒண்ணும், விஜய்க்கு ஒண்ணும் குடுத்தோனே, விஜய் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. சாரி, விஜய் வந்து வாங்கிக்கிறாரு. அப்புறமா நிவின் கிட்ட வந்து குமரன் என்ன சொல்றாருன்னா, அவன் வந்ததே டீ குடிக்கிறதுக்கு தான் வந்தான். அவன நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவனுக்கு இங்க வந்ததே தெரியாது அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா நீங்க டீ குடிங்க பிரதர். அப்புறமா போய் காவேரி கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு குமரன் உட்கார வச்சுடுறாரு. இப்போ விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, காவேரி மாரி இன்னொரு பொண்ணு இருந்திருந்தான்னா இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்படி பண்ணியிருப்பாளான்னே தெரியாது. அவள நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, தாத்தா, பாட்டியோட ப்ரெஷர்னால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே செஞ்சேன் அப்படின்னோனே, குமரன் வந்து கேட்கிறாரு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. இப்ப நிவின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு மட்டும் தானே தெரியும் அந்த காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க விஜய் வந்து அவரோட லவ் ஸ்டோரிய சொல்றாரு. அதே மாரி இங்க வீட்ல காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்றாங்க. "மொதன்னா நாங்க 2 பேரும் ரொம்ப அடிச்சுக்குவோம். 2 பேரும் அவர் என்னை எப்ப பார்த்தாலும் இம்சன்னு தான் சொல்லுவாரு. நான் அத மனசுக்குள்ளயே நெனச்சுக்குவேன்." அப்படிங்கிற மாரி காவேரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப அப்படியே ரசிச்சு அவங்களோட லவ் ஸ்டோரிய சொல்றாங்க. இங்க விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஒரு நாள் காவேரி என்ன ரொம்ப திட்டிட்டேன்னு சொல்லி, அவ வந்து கொடைக்கானல் போயிட்டா. அப்ப வந்து எனக்கு கை கால்லாம் நடுங்கி எனக்கு ரொம்ப பதறிருச்சு. அப்பதான் நான் அவள போய் பார்த்தப்ப தான் எனக்கு வந்து ரொம்ப அழுதுட்டேன். அப்பதான் நான் வந்து என் லவ்வ ஃபீல் பண்ணேன். அப்பவும் என்னோட ஈகோ வந்து என்ன சொல்ல தடுக்கவே இல்ல. சாரி, என்ன ஈகோ வந்து என்ன சொல்ல விடவே இல்ல." அப்படிங்கிற மாரி குமரன் கிட்ட சொல்லும்போது, குமரன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் இங்க வந்து காவேரி வந்து உங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, "எப்போ இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாரி இருக்கிறோன்னோனே." அப்புறம் கங்கா வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. "எங்க போற? வா ரூம்ல போய் பேசலாம்னு" சொல்லிட்டு ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "நிவின் ரொம்ப நல்லவரு. அதனால தான் யமுனா விஷயத்துல நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். யமுனா தான் பார்த்து நடந்துக்கணும்னோனே." குமரன் என்ன சொல்றாருன்னா, "இல்ல யமுனா சரியில்ல. இந்த மாரி அவங்க அம்மா கூட போட்டி போட்டு இது பண்ணிட்டு இருக்கா." அப்படின்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "இத பத்தி நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணும்போது, காவேரி எடுக்கல. அப்ப உடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, "இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல தூங்கியிருப்பா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அப்புறமா டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப குமரன் வந்து, "நீங்க கூட இங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, "இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு விஜய் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. இங்க காவேரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.